நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் அதிர்ச்சி வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. பசுமையான புல்வெளி தரையில் அமர்ந்து உற்சாகமாக மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் திடீரென தாக்கிய நிலையில் பயத்தில் அவர்கள் தலை தெறிக்க சிதறி ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாரும் பலியாகவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதலில் உயிரிழந்தவர்கள், படுகாயம் அடைந்தவர்களின் பெயர்களை ஜம்மு காஷ்மீர் அரசு வெளியிட்டுள்ளது. இதில் சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரம் உள்பட தமிழர்கள் 2 மட்டுமே காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 35 சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்பாக டெல்லி அழைத்து வரப்பட்டனர். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்கள் அனைவரும் மாநில அரசின் ஏற்பாட்டில் விரைவில் ரயில் மூலம் தமிழகம் திரும்புகின்றனர். சவுதி பயணத்தை பாதையில் முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் மோடி தாக்குதல் சம்பவம் தொடர்பாக டெல்லி விமான நிலையத்தில் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். பயங்கரவாதத்தை ஒழிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா திரும்பிய பிரதமர் மோடியின் விமானம் பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்த்தது. இந்தியாவிலிருந்து சவுதி சென்றபோது விமானம் பாகிஸ்தான் வான்வெளி வழியாக சென்றது. ஆனால் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா திரும்பிய போது பிரதமர் வந்த விமானம் பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்த்து ஓமன் வழியாக வந்தது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி செலுத்தினார். பயங்கரவாதத்திற்கு இந்த நாடு என்றும் அடிபணியாது என கூறியுள்ள அமித் ஷா, இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலின் குற்றவாளிகள் தப்பவிடப்பட மாட்டார்கள் என்றார். பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து புல்வாமாவில் உள்ளூர் மக்கள் பேரணி நடத்தினர். பஹல்காமில் அப்பாவி மக்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் மக்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பயங்கரவாதிகளின் இரக்கமற்ற செயலை கண்டித்து மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை திடீரென 2200 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் குறைந்து 72,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 275 ரூபாய் குறைந்து 9,015 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யா குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், அமைச்சர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சியங்களை கலைக்க மாட்டார் என்று எப்படி கூற முடியும் என வினவியது. தற்போது வரை நீதிமன்ற சாட்சி கூண்டுக்கு யாரும் வராத நிலையில் எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும் என உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு கேள்வி எழுப்பிய நிலையில் செந்தில் பாலாஜி தான் சாட்சிகளை வரவிடாமல் தடுப்பதாக நீதிபதிகள் பதிலடி கொடுத்தனர். மேலும் மெரிட் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கவில்லை என்றும் காட்டமாக கூறினர். இந்து மதம் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அவரது பெயரை கிண்டல் செய்யும் விதமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக மகளிர் அணியினர் தங்க நிற போலி முடி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க உத்தரவிட்டார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தேர்வுகள் முடிந்து ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது. மாநில பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் வரும் அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி முதல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் 23 முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யவும் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தொடங்கவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு விவகாரத்தில் தமிழக அரசுடன் மோதல் எதுவும் இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடைபெறும் வழக்கமான மாநாடு என்றும் இந்த மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் ஜனவரி மாதமே தொடங்கிவிட்டதால் இதையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் இணைத்து திரித்து கூறுவது தவறு என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்கள் 57 பேரில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்தவர்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் டெல்லி செல்ல தலா 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறினார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என கூறி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாட்டின் நலன் கருதியே சோதனை நடத்தப்பட்டதாகவும் சட்டப்படி தொடர்ந்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்தும் உத்தரவிட்டனர். டாஸ்மாக் வழக்கில் பெண் அதிகாரிகளை கேடயமாக பயன்படுத்தி விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயற்சி செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றம் என்பது மக்களுக்கு எதிரானது என்பதால் ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காக சில அதிகாரிகள் பாதிக்கப்படுவது குறித்து பெரிதாக கவலைப்பட தேவையில்லை என்று கருத்து தெரிவித்தது. NLC நிறுவனத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது பதியப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 2023இல் NLC சுரங்க விரிவாக்க பணிக்காக கத்தாழை கிராமத்தில் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பயிர்கள் அளிக்கப்பட்டதை எதிர்த்து அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவலர்களுக்கு வார விடுப்பு வழங்க தவறினால் காவலர்கள் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. வார விடுமுறை தொடர்பாக தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணையை நடைமுறைப்படுத்தாததால் காவல்துறையினர் மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தினரும் பாதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. சித்திரை திருவிழாவில் பக்தர்களின் தேவைகள் அறிந்து அதற்கேற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கள்ளர் ஆற்றில் இறங்கும் வைபவம் சிறப்பாக நடைபெறும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் மின்வெட்டு தொடர்வது பற்றிய அண்ணாமலை கருத்து குறித்த கேள்விக்கு அவர் பேச்சையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று பதிலளித்தார். நடக்கவுள்ள தவக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆய்வு செய்தார். குருமபாளையம் SNS தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தவக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் இருந்து ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்க கூட்டமைப்பினர் கோட்டை வரை பேரணியாக சென்றனர். 12 ஆண்டுகளாக மாற்றப்படாமல் உள்ள ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும், அரசு சார்பில் ஆட்டோ டாக்ஸிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள செயலியை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். நெல்லையில் 11-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்துவதற்கான ஈட்டுப்படியை குறைத்து வழங்கியதால் விடைத்தாள் திருத்தும் பணியை ஆசிரியர்கள் புறக்கணித்தனர். ரோஸ்மேரி மேல்நிலைப் பள்ளியில் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்ட சுமார் 800 ஆசிரியர்களுக்கு படி ரூபாய் 200 100 ரூபாயாக குறைத்து வழங்கியதால் பணியை புறக்கணித்தனர். சென்னையில் கலைஞர் சமாதியில் மனு கொடுக்க முயன்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். நியமன தேர்வு எழுதிய பட்டதாரி ஆசிரியர்களான தங்களுக்கு பணி நியமனம் வழங்க வலியுறுத்தியும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை அதிகரிக்க வலியுறுத்தியும் கலைஞர் சமாதியில் மனு அளித்ததாக அவர்கள் கூறினர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் இருப்பு பாதை காவல்துறையினர் மெட்டல் டிடெக்டர் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் 2 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த கண்காணிப்பு மற்றும் சோதனை பணிகள் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது.
காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கண்டெய்னரில் இருந்து 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் திருடப்பட்ட வழக்கில் 12 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட 3 உதவி ஆணையர்கள் தலைமையிலான தனிப்படையை ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் நேரில் அழைத்து பாராட்டினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 3 மாதங்களாக மூடப்பட்டிருந்த நகராட்சி கழிப்பறை நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக திறக்கப்பட்டது. பழுது பார்ப்பதற்காக மூடப்பட்ட கழிப்பறை பணி முடிந்தும் திறக்கப்படாததால் அதனை உடனே திறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தது குறித்து கடந்த 21ஆம் தேதி நியூஸ் தமிழில் செய்தி வெளியானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே விளைநிலங்களில் சுற்றித் திரிந்த யானைகளை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். சானமாவு வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி குட்டிகளுடன் வெளியேறிய 5 யானைகள் அழியாளம் கிராமத்தின் அருகே உள்ள விளைநிலங்களில் சுற்றி வந்ததால் அச்சமடைந்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சென்னை அரும்பாக்கத்தில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 3 கைது செய்த போலீசார் 10 கிராம் மெத்தபெட்டமைன், 28 கிராம் தங்க நகை, செல்போன், லேப்டாப் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். விஜய் பார்க் ஹோட்டல் அருகே சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்தபோது போதைப் பொருள் வைத்திருந்தது தெரியவந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பழனிப்பேட்டை பகுதியில் சட்டவிரோதமாக போதை மாத்திரைகளை கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 1679 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். கள்ளச்சந்தையில் இதன் மதிப்பு 6 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே ஆட்டோவில் சென்ற தனது மனைவியை காணவில்லை என்று ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிசிடிவி காட்சி பதிவுகளுடன் போலீசில் புகார் அளித்துள்ளார். பொழிச்சலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரான ஜோசப் தனது மனைவி டெய்சி ராணி மகனுடன் சண்டையிட்டு கோபித்துக் கொண்டு ஆட்டோவில் சென்றதாக தகவல் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திர வாகன உரிமையாளர்கள் 3 நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாலை வரி, காப்பீடு கட்டணம், உதிரி பாகங்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் ஜேசிபி வாகனங்களுக்கு ஒரே மாதிரியான வாடகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த மழையால் 60,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கூட்டு சாலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாமல் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். பாரதி நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை அடிக்கடி கடக்க வேண்டி இருப்பதால் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் NTPL அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் 7வது நாளாக கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த ஊழியர்களின் தொடர் போராட்டத்தினால் அனல் மின் நிலையத்தில் 800 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் பணியில் பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். வடகரை வைத்தியநாதபுரம் பகுதியில் 25 சென்ட் நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து பயன்படுத்தியதை கண்டுபிடித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். சேர்ந்த தொழிலதிபரிடம் தங்களது தொழிலில் முதலீடு செய்யுமாறு கூறி 1,46 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். நீலகிரியைச் சேர்ந்த சிவகுமார் தாரண்யா தம்பதியர் அலங்கார மலர்கள் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் தங்கள் தொழிலில் முதலீடு செய்தால் லாபம் ஈட்டி தருவதாகவும் கூறி 1,46 லட்சம் ரூபாய் பெற்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பட்டா மாறுதல் செய்ய விவசாயியிடம் 8,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். பாப்பாக்குடி கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜ் என்பவரிடம் அதே கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுகுமார் என்பவர் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் செய்த போது லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. வேலூரில் சிறைவாசிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சிறைத்துறை சார்பில் 6,20,000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த 13 குடும்பங்களின் குழந்தைகள் கல்வி பயில இந்த நிதியுதவி வழங்கப்பட்டது.
சென்னை அயனம்பாக்கத்தில் உள்ள வேலம்மாள் வித்யாலயா பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் போதை தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரு கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றியபடி மேடையில் வைத்திருந்த மாநிலங்களின் பெயரை சொல்லி சாதனை படைத்தார். அவருக்கு வின்னஸ் உலக சாதனை நிறுவனம் சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. மதுரையில் இரு சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முதியவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மதுரை மாநகர் பகுதியைச் சேர்ந்த சிறுமிகள் வீட்டின் முன்பு ஆட்டோவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த முதியவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடவே கையை தட்டிவிட்ட சிறுமிகள் ஓடிச் சென்று தாயிடம் கூறியுள்ளனர். மதுரை விளாங்குடியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் குடிநீரை சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த குளோரின் வாயு கசிந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சிலிண்டரை பத்திரமாக மீட்டு சுண்ணாம்பு கரைசல் பயன்படுத்தி குளோரின் வாயு கசிவை தடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தவளைக்குளம் கிராமத்தின் மைய பகுதியில் பட்டியலின மக்களுக்கான கோவில் கட்டும் பணி பூமி பூசையுடன் தொடங்கியது. முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழாவின் போது பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லாமல் இருந்து வந்திருக்கிறது. இதனால் ஊரின் மைய பகுதியில் தங்களுக்கென தனியாக கோவில் கட்டி வழிபட முடிவெடுக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே சாலையின் இரு பக்கங்களிலும் திடீர் பள்ளங்கள் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். சாலையின் ஒரு பக்கத்தில் ஏற்பட்ட பள்ளத்தை மூட நெடுஞ்சாலைத்துறையினர் பணிகளை மேற்கொண்ட நிலையில் மறுபக்க சாலையிலும் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. தமிழ்நாடு கேரளா எல்லையான குமுளி மலைச்சாலையில் தடுப்புச் சுவர் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. குமுளியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அந்த அரசு பேருந்து மாதா கோவில் அருகே தடுப்புச் சுவர் மீது மோதி சாலையின் குறுக்கே சிக்கிக் கொண்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல்லில் போலீஸ் என கூறி ஸ்பா சென்டரில் நுழைந்து நகை பணம் திருடிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் திருச்சி சாலையில் இளங்கோவன் என்பவர் நடத்தி வரும் கோல்டன் ட்ரீம் ஸ்பாவிற்கு சென்ற கும்பல் போலீஸ் என கூறி பணியாளர்களிடமிருந்து 1.25 சவரன் தங்க நகை, 40,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறித்துச் சென்றது. மாவட்டம் உத்தமபாளையம் அருகே டீ கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து பர்ஸை மர்ம நபர்கள் எடுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாருதி என்ற டீ கடைக்கு வந்த இரு மர்ம நபர்கள் கடைக்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் இருந்த பர்ஸை பணத்துடன் எடுத்துச் சென்றனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் உள்ள பேக்கரியில் பெண் ஒருவர் பொருட்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உரிமையாளர் பிரபாகரன் பேக்கரியை உள்பக்கமாக பூட்டிவிட்டு தூங்கிய போது ஒரு பெண் சர்வசாதாரணமாக பேக்கரிக்குள் நுழைந்து கல்லாவில் இருந்து 8,000 ரூபாய் பணம் மற்றும் அங்குள்ள பொருட்களை திருடிச் சென்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விண்ணமங்கலத்தில் பழ வியாபாரி வீட்டில் பீரோவை உடைத்து 5.5 சவரன் நகை, 50,000 ரூபாய் பணம் மற்றும் ஏடிஎம் கார்டு உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பழ வியாபாரிகளான அருண்குமார், அஜித் குமார் ஆகியோர் வியாபாரம் முடித்துவிட்டு வீட்டில் வந்து பார்த்தபோது கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சர்வதேச சுற்றுலா நகரமான ஆக்ராவிற்கு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வருகை தந்த அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் தாஜ்மஹாலை பார்வையிட்டு குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். முன்னதாக விமான நிலையம் வந்த ஜெடி வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரை உபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். கார் ரேசிங்கில் நடிகர் அஜித் குமார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இதுவரை அவர் வென்ற கோப்பைகளுடன் நிற்கும் புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. முதலில் துபாய் போட்டியில் பங்கேற்ற அவரது அணி 3ஆம் இடம் பிடித்தது. பின்னர் இத்தாலியில் நடந்த போட்டியில் 3ஆம் இடமும், பெல்ஜியத்தில் நடந்த போட்டியில் 2ஆம் இடமும் பிடித்தது. சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரெட்ரோ படம் வரும் 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இப்படத்தின் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 48 நிமிடங்கள் ஆகும். நெப்போலியன் மகன் குறித்து அவதூறு பரப்பிய யூடியூப் சேனல்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் முதற்கட்டமாக வீடியோக்கள் யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. தனுஷ் மற்றும் அக்ஷயா நல்ல உடல் நலத்துடன் சேர்ந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவர்கள் குறித்து அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெப்போலியன் புகார் அளித்திருந்தார்.
உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரம் அருகே சுவாமி சந்திரசேகரர் எழுந்தருள கொடிமரத்திற்கு பல வகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் வழங்கிய துணிகளை கொண்டு நந்தி பெருமான் வரையப்பட்ட கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. ராணிப்பேட்டை அருகே பிஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மகா குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கரூர் உப்பிடமங்கலம் அருள்மிகு கிளிசேர்மொழி மங்கை உடனுரை அடியார்க்கு எளியர் ஆலய சித்திரை திருவிழாவின் பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர் ஆலயத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலத்தில் உற்சவர் சாமி முன்னே செல்ல கோலாட்டம் ஆடியபடி மேளதாளங்கள் முழங்கிட முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் தீர்த்த குடங்களை சுமந்து பக்தர்கள் கோவிலை வந்தடைந்தனர். ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் மேம்படுத்தப்பட்ட தனது ஹண்டர் 350 பைக்கை வரும் 26ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்கிறது. இந்த பைக்கின் விலை பழைய மாடலை விட சற்று அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. தற்போதுள்ள மாடல் 1,50,000 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் புதிய பைக்கின் விலை 25,000 ரூபாய் கூடுதலாக இருக்கும் என தெரிகிறது.